டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பர்டிகுலராக குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கான மெட்டீரியல் வந்து வாங்கி படிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இது வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் 2025 நடந்த இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். சரிங்களா, அதனுடைய கொஷின் பேப்பர் தான் ஃபுல்லாக ஒரு அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறோம். இந்த குரூப் 1 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய 25 பக்கம் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதாவது 25 பக்கம் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா உங்களால் எவ்வளோ மார்க் வந்து வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து உங்களால் வந்து இதுலேருந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு 10லேருந்து ஒரு 12 கொஷின்ஸ் வரை நீங்கள் இதிலேருந்து எதிர்பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் 25 பக்கத்தில் படித்தா மட்டும் போதும். 10லேருந்து 12 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். சரிங்களா, அதுக்கான உத்தரவாதம் நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல. சரிங்களா, அதாவது மார்க் வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 18 மார்க் வந்து மேக்ஸிமம் ஒரு 12 கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களால் வாங்க முடியும். சரிங்களா, அதுக்காக சொல்லிக்கிறேன். என்ன சார் அப்படி இருக்குது, என்ன மெட்டீரியல் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியுடைய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெட்டீரியல். சரிங்களா, எப்போயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டியில் வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேசஸ் நிறைய கேட்பாங்க. பர்டிகுலராக இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம்னா பாலிட்டியோடைய ஆர்டிக்கல் பேஸ்டான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா, அந்த ஆர்டிக்கல் பேஸ்டான இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த நம்பர் 8489563631 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த மெட்டீரியல் வந்து வாங்கி படிச்சுக்கலாம். அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தா உங்களுக்கு 99 ருபீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கும். அதாவது அந்த 99 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஆர்டிக்கல் வந்து 1லேருந்து உங்களுக்கு பார்த்தா ஆர்டிக்கல் 395 வரை இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் எல்லாமே கொடுத்துருவோம். சரிங்களா, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார், என்ன சார் 10 கொஷின்லேருந்து 12 கொஷின் கண்டிப்பாக ஆர்டிக்கல் வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டிக்கல் வரும். சரிங்களா, இப்போ அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு டெமோவாக எல்லாமே நான் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின்ஸ். சரிங்களா, ஆர்டிகல் பேஸ்டான கொஷின்ஸ் வந்து எங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொத்த ஆர்டிகல் ரிலேட்டடாக என்ன கொஷின்ஸ் கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு 12 கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க லாஸ்ட் இயர் குரூப் 1 எக்ஸாமில். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்து சொல்ல போகிறேன். சரிங்களா, இந்த ஆர்டிகல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எல்லா ஆர்டிகளும் சர்ச் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாவில் வந்து என்னென்ன ஆர்டிகல் வந்து வருமோ அதெல்லாம் நீங்கள் எழுதி கூட வச்சு படிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க எவ்வளோ ஆர்டிகல் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் கொஷின்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். கவனிங்க, குரூப் 1 எக்ஸாமை பொறுத்தவரை ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பேப்பரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பேஸ்டான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன கொடுத்துறாங்க பாருங்கள். சரத்து 257, ஆர்டிகல் 131, ஆர்டிகல் 245, ஆர்டிகல் 275 இதனோட ரிலேட்டடாக பொறுத்துக்க கொஷின்ஸ் ஒன்று கேட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ். சரிங்களா, ஆர்டிகல் பேஸ்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின்ஸ். செகண்ட் கொஷின்ஸ் பாருங்கள். அடுத்து வந்து எங்கே இருக்குன்னா கவனிங்க, இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஊராட்சிகளுடைய நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் வந்து எந்த அரசியல் சட்டப்பிரிவின் கீழே வந்து இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின்ஸ் ஆர்டிகல் பேஸ்டான இருக்கக்கூடிய கொஷின்ஸு. அதுக்கடுத்து பாருங்கள், மூணாவது கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கவனிங்க, மூணாவது கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 51A. சரிங்களா, நமக்கு நல்லாவே தெரியும் அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு கொஷின்ஸ் தான். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ரிலேட்டட் கூடிய தேர்ட் கொஷின்ஸ் இது. அடுத்து பாருங்கள், நாலாவது கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது, 21 என்ன சொல்லுது, 34 என்ன சொல்லுது, அது பார்த்தீங்கன்னா 35 என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இதோட எத்தனாவது கொஷின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ரிலேட்டட் 4வது கொஷின் இது. அடுத்து பாருங்கள், 5வது கொஷின் வந்து என்னன்னு பார்க்கலாம். கவனிங்க, 5வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, சுப்ரீம் கோர்ட்டு அப்புறம் ஹை கோர்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் அதனுடைய ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, உயர் நீதிமன்றத்தை பற்றி ஒரு கொஷின்ஸும் அப்புறம் பார்த்து இதுவும் பார்த்தா உயர் நீதிமன்றம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் ஹை கோர்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் எல்லாமே கேட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ரிலேட்டடாக கூடிய 5வது கொஷினாக இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள், 6வது கொஷின் வந்து என்ன இருக்குன்னு கவனிங்க. இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு ஆர்டிகல் ரிலேட்டடாக வேணும்னா அந்த மெட்டீரியல் வந்து வாங்கி படிச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 25 பக்கம் தான் இருக்கும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க வந்து வாங்கி படிச்சுங்க, இல்லைனா நீங்கள் எழுதி கூட படிச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். 6வது கொஷின் வந்து எங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்துடலாம். 6வது கொஷின்ஸ் வந்து நீங்கள் எப்போயுமே பாலிட்டி சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சட்ட திருத்தம் அப்புறம் கேஸு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதனுடைய சிறப்பம்சங்கள் அப்புறம் பகுதி
அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் வரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. அப்புறம் பார்த்தா ஷெட்யூல் பார்ட் இருக்குது, சரிங்களா, அதெல்லாம் இருக்குது. அதில் நல்லா கவனித்து படிக்கணும். 6ஆவது கொஷின் வந்து பாருங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். அதுதான் தேடிட்டு இருக்கோம், சரிங்களா. ஆறாவது கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டு இருக்கோம், சரிங்களா. அதான் நமக்கு கண்டுபிடிக்கிறோம் எங்கே இருக்குன்னு. உங்களுக்கு ஃபுல்லாக நான் ஷோ பண்ணி காமிக்கிறதுனால ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது, அதுக்காக, சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நியர்வே வந்துட்டோன்னு நினைக்கிறேன், சரிங்களா. 6 மேக்ஸ் கொஷின்ஸ் இதெல்லாம். அடுத்து பாருங்கள். ஆர்டிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அடுத்த கொஷின்ஸ் 6ஆவது கொஷின்ஸ். இது பசுமை மரக்காடு, சரிங்களா, ஜாகிரஃபி. ஆறாவது கொஷின்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் டைம் ஆகுது, சரிங்களா. எல்லா கொஷினும் நம்மளுக்கு காமிக்கணுன்றதுக்காக இது எடுத்து காமிச்சிருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா. இங்கே பாருங்கள். 6ஆவது கொஷின் வந்து என்ன இருக்குன்னா, ஆர்டிகளுடைய 1 to 1 பற்றி கேட்டிருக்காங்க, சரிங்களா. அதனுடைய நீதித்துறையுடைய சுதந்திரத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு, சரிங்களா. இது வந்து பார்த்தோன்னா பாலிட்டி ரிலேட்டடாக, அதாவது ஆர்டிகல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 6ஆவது கொஷின்ஸ் இது, சரிங்களா. அடுத்து பாருங்கள். 7ஆவது கொஷின் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கவனிங்க. 7ஆவது கொஷின் வந்து என்ன இருக்குன்னா, தணிக்கை மற்றும் கணக்கு பஞ்சாயத்து விதி, சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு விதி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பஞ்சாயத்து தேர்தல் அதுக்கான ஆர்டிக்கல், அப்புறம் பார்த்தா கிராம சபைக்கான ஆர்டிக்கல், இதெல்லாம் கேட்டிருக்காங்க, சரிங்களா. இது வந்து பார்த்தோன்னா 7ஆவது கொஷின்ஸாக வந்திருக்கு, சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள். 8ஆவது கொஷின் வந்து என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு தெரியும் அரசமைப்பு சட்டப்பிரிவு, சரிங்களா, 201, அப்புறம் பார்த்தா 111, அப்புறம் பார்த்தா ஆர்டிக்கல் 1 to 3 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா 8ஆவது ஆர்டிக்கல், சரி, 8ஆவது கொஷின்ஸ் இது, சரிங்களா. இது 8ஆவது கொஷின்ஸ். அடுத்து பாருங்கள். 9ஆவது கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 42, அப்புறம் 43, அப்புறம் 39A, அப்புறம் 40 இது பற்றி ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள். இது 9ஆவது கொஷின்ஸு. அடுத்து பாருங்கள். 10ஆவது கொஷின் வந்து என்ன இருக்குது பாருங்கள். 10ஆவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அப்புறம் ஆர்டிகல் 21 பற்றி கேட்டுருக்காங்க, சரிங்களா. 21 வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு, சரிங்களா. அதை பற்றி வந்து கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆவது கொஷின் வந்து பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க, சரிங்களா. ஆர்டிகல் ரிலேட்டடாக 11ஆவது கொஷின் வந்து என்னென்னா, அதாவது பார்த்தீங்கன்னா குடியுரிமை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் கொடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 22 பேஸ்னால் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க, சரிங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் தான், ஆர்டிகல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு. அடுத்து பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது, சரிங்களா. அதனோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸு. இது வந்து பார்த்தோன்னா 12ஆவது கொஷின்ஸு. இது வந்து பார்த்தோன்னா 11ஆவது கொஷின்ஸ். நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம்ல, இது 11ஆவது கொஷின்ஸு, சரிங்களா. ஆக மொத்தம் நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் நீங்கள் அப்படி எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் டிஎன்பிசி குரூப் 1 கொஷின் பேப்பரில் 12 கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா சட்டப்பிரிவு ரிலேட்டடாகவே கேட்டிருக்காங்க, சரிங்களா. அப்போ மினிமம் 10 கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா உத்தரவாதம் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. அதான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ஆர்டிகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஸோ மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இன்னொரு எக்ஸாம் குரூப் 2 அதில் வந்து எத்தனை ஆர்டிகல் ரிலேட்டட் கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நன்றி.